யாத்திராகவும் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற முச்செய்தியை குறித்து தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இது எந்த வகையான முச்செய்தி என்று சொல்லப்படவில்லை, குறிப்பாக பெயர்களில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஏதோ விதமான ஒரு முச்செடி குட்டையாக வளரக்கூடிய தாவர வகைகளில் ஒன்று. இது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால், இது பற்றி எரிகின்றது, அக்னியிலே சுமாடித்து எரிகின்றது. ஆனால் வெந்து போகவில்லை, கருகி போகவில்லை, கருகி போன வாடை வரவில்லை. இதை பார்த்த மோசே அதன் அருகில் வருகின்றார். இந்த அற்புத காட்சியை பார்க்கும்படியாக வருகின்றார். இந்த முச்செடியிலே ஆண்டவருடைய அழைப்பை மோசே ஏற்றுக்கொள்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த முச்செடி அங்கு பற்றி எரிந்தும் அது கருகவில்லை. இதற்கு காரணமான ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்கிறார். ஆண்டவருடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை மோசே முச்செடியின் வாயிலாக அறிந்து கொள்கிறதை காண முடிகிறது. ஒருவேளை மற்றவங்க பார்வையில முச்செடி அது யாருக்கும் பயனில்லாத செடி, ஒருவேளை அதுல சின்ன சின்ன முள்ளெல்லாம் இருந்திருக்கலாம், அதனால யாருக்கும் உபயோகம் இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அது ஆண்டவருடைய பார்வையிலே மிகப்பெரிய நோக்கத்திற்காக வளர்க்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை மோசே எத்தனையோ வகையான முச்செடிகளை பார்த்திருக்கலாம், அது பயனற்றது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலே அக்னியினால் பற்றி எறிந்த முச்செடி மோசைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றது. அந்த முச்செடியின் மூலமாக மோசே அழைப்பை பெற்றுக் கொள்கின்றதை காண்பிக்கிறது. நீங்களும் நானும் நினைக்கலாம், வீட்டு பக்கத்துல போற இடத்துல அல்லது நம்ம இருக்கிற இடத்துல ஒரு குட்டையான செடியையோ முச்செடியையோ முன்முதலையோ பார்க்கும்போது, இது கலை, இது தேவையில்லாத செடி, இதனால ஒரு பயன் இல்லை, இது அழகானது இல்லை, பார்ப்பதற்கு அது அழகானது இல்லை, ஒருவரை தொட்டா இதனால உள்ளு குத்துவோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது நம்மளுடைய பார்வையில. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில ஆண்டவர் படைத்த எல்லா படைப்புகளும் பயனுள்ளதாக இருக்கின்றது. ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு பொருளை படைக்கிறார் என்றால் அதனுடைய நோக்கம் வேறு விதமாக இருக்கின்றது. அதை நாம் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கின்றோம், ஆனால் ஆண்டவர் அதை மற்றொரு கண்ணோட்டத்தில் பார்க்கின்றதை காண முடிகின்றது. அதே போதுதான் சாதாரண முச்செடியினால என்ன பயன் இருக்க போகுது, சாதாரண முச்செடியினால என்ன நடக்க போகுது, இதை வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனால் மிகப்பெரிய அழைப்பு மோசைக்கு ஆண்டவர் இந்த முச்செடியின் மூலமாக கொடுக்கின்றதை காண முடிகிறது. இது பற்றி எரிந்தும் கருகி போகவில்லை, கருகி போகிற வாட வரல, அது மாத்திரம் அல்ல, அந்த முச்செடி பசுமையாக இருக்கின்றது. ஆகவே நான் அந்த அற்புத காட்சியை மோசை கண்டு ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்கிறதை காண முடிகிறது. நிச்சயமாகவே நீங்களும் நானும் மற்றவர்களுடைய பார்வையில பயன் இல்லாதவங்க, ஒண்ணுக்கும் தேராதவங்க, ஒண்ணுக்கும் உதவாதவங்க இருக்கலாம். ஆண்டவருடைய பார்வையில ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்ததான நோக்கம் வேறு, ஆண்டவர் உங்களையும் என்னை படைத்த தேவ திட்டம் வேறு, தேவ சித்தம் வேறு. அதை ஆண்டவர் நிச்சய காலத்திலே நிச்சயமாகவே நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்தார். எப்படி சாதாரண முச்செடியை கொண்டு பெரிய காரியத்தை செய்தாரோ, அதே போல உங்களையும் சிறுமையும் எளிமையுமானவர்களை மற்றவர்களுக்கு பயன்படாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மளமாக செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.